வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே. அனைத்துமாகிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சினா ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இது நாள் வரையில் துலாம் ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் சிரமத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அவங்க என்ன ஆட்சி அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட, மிகப்பெரிய சக்கரவர்த்திகிட்ட போய் ஜோசியம் பார்த்தாலும் சரிதான், இதுக்கு ஆஸ்தானமாக ஒரு இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். ஆனால் இந்த மாதிரி உண்மையை உங்களுக்கு வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கா, நீங்கள் தான் செக் பண்ணிக்க. சார் இப்படி தான் சார் இதுக்கு அப்படின்னு போல்டாக எடுத்து சொல்கிற தகுதி வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி என்பவர்கள் இப்போ தான் ஏதோ ஒரு 4 மாதமாக பரவாயில்ல, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 1-5-9 திரிகோண தொடர்புக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே கேது இப்போ உள்ளே வந்துடுறாரு. இப்போ கேது துலாம் ராசிக்கு வருகிறார் என்று சொல்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே எச்சரிக்கை தேவை, கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச துலாம் ராசி என்பர்கள் தங்களுடைய பொருளையே தொட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இவங்க சம்பாரித்து வச்ச ஒரு சொத்தாக இருக்கும், இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளாக இருக்கும், அதை போய் இவங்க உரிமையே எடுக்க முடியாது. அங்கே அதையே கேது தடுப்பார். தன்னுடைய காரை, தன்னுடைய பைக்கை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சேமிப்பை, தன்னுடைய மனைவியை, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகள்லையும் கேது கை வைப்பார். அப்போ துலாம் ராசி என்பர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி படாத பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால், தடை என்ற வார்த்தையை போட்டு அந்த கேது பகவான் துலாம் ராசி அன்பர்களை தடைகளை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்துகிறார். சரிங்க சாமி, கேது தடையை ஏற்படுத்துகிறார், ஓகே. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரா? எந்த அளவு தியரி என்ன, தர்மம் எது, கிரகம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வாட்டி வதைக்குதோ அதற்கு சமமான சுப பலன்களை, ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இன்னொரு நேரத்தில் இன்னொரு கிரகம் கொடுக்கணும். இதுதான் பாயிண்ட், இதுதான் ரூல், இதுதான் விதி. அப்போ கேது இவ்வளோ தூரம் எண்ணங்களை போட்டு கசக்கி புளிகிறாரே சாமி, அந்த ராகு ஏதாவது எங்களுக்கு நன்மை செய்வாரா என்று கேட்டால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, அந்த 7 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். நான் அதுதான் சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கே ராஜாவானாலும் சரி தான், கேது கிட்ட அடங்கித்தான் போகணும். ஆனால் அந்த ராகு உங்களை அபரிமிதமாக அப்படி தூக்கி லிஃப்டில் வைப்பார், பெரிய திரையில் உங்களை வர வைப்பார். இதெல்லாம் ராகுடைய வேலை. விளம்பரப்படுத்துறது, பெருமைப்படுத்துவது, பிரம்மாண்டமான வாய்ப்புகளை கொடுப்பது, வாரி கொண்டு வந்து அப்படியே பணத்தையும் பேரையும் புகழையும் வருமானத்தையும் கொட்டுறது, இதெல்லாம் ராகுடைய வேலை. அது கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கி ஜோபியில் வச்சுக்கிறது கேதுவுடைய வேலை. அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு சரியான துல்லியமான பலன்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தினம் துலாம் ராசி என்பவர்கள்
வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு 20% துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம். அது அவங்கவுங்க தொழிலை பொறுத்து, அரசியல்னால் அரசியல் தொழிலாக இருக்கலாம். அப்போது தொழிலில் பிரச்சனைகள் இருந்து வரலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இன்னும் அடுத்த ஏப்ரல் மாதம் குரு வேற 5வது வீட்டிலேருந்து கிளம்பி 6வது வீட்டில் போய் மறைய போகிறார். அப்போ தனித்த கேது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துலாம் ராசி என்பவர்களே. வெறும் கேது வந்தால் கூட கவலையில், ஏதோ கும்பத்தில் குரு இருக்கார், குருவுடைய திரிகோண பார்வைப்படுது. குருவுடைய பார்வைப்பட்டால் அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த தோஷத்தை விளக்குவார். அந்த குருவும் என்ன பண்ணிடுறாருங்க, ஏப்ரல் மாதத்துலேருந்து துலாம் ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, தனித்த ராகு கேதுவாக துலாம் ராசிக்கு அமைந்து விடுகிறார்கள். தொடர்பே வரல. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, கட்டாயம் கவனம், எச்சரிக்கை, நல்ல ஆலோசனை தேவை என்பதுதான் உண்மை. ஒரு நல்ல ஆலோசனை வேண்டும். சும்மா தான் நீங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும், வருமானத்தை அதிகரிக்கும், நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகிறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை நித்தம் தேவை. இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும், நித்தம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை என்பது தான் உண்மை. அப்போது நீங்கள் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாமி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சாமி. ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் தொழில்கள் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே. அது ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு தனி நபர் தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், ஒரு தள்ளுவண்டி வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு கம்பெனி 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 150 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 3000 பேர் பெரிய ஃபேக்ட்ரி, அது கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக, ஸ்டாக் மார்க்கெட், ஷோரூம்ஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு பிஸ்னஸ், எனி ஒன், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணம் காசு கொடுக்கல் வாங்கல், பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதை சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆடிட்டர்ஸ் நம்மளுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்யூஷன் சொல்லக்கூடியவங்க. அந்த ஆடிட்டர்ஸை கூட நம்மகிட்ட கிளைண்ட்ஸாக இருக்காங்க துலாம் ராசியில். ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, மீடியா, எல்லாரையும் திரையில் கொண்டு வந்துடுறாங்க மீடியா. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி அன்பர்களே, கவனம் தேவை. அது எந்த மாற்றமும் கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுவார் ராகு தெரியுமா? ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார். சாமி கம்முன்னு இருங்க சாமி, இப்போ தான் எனக்கு ஒரு 150 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் எனக்கு போய் கஷ்டங்கிறீங்க. சாமி கம்முன்னு இருங்க சாமி, எனக்கு ஒரு 2500 கோடி ரூபாய்க்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் ஒரு பெரிய லிங்க் எனக்கு கிடச்சிருக்கு, அந்த லிங்க்கு கிடச்சா எங்கேயோ போயிடும் சார். சார் நான் அப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஆசையை தூண்டுறது ராகு. இந்த மாதிரிலாம் ஆசையை தூண்டுறது ராகு. ஒரு பெரிய கற்பனையில் கனவுலேயே மிதந்துட்டு இருக்க வேண்டியது தான். நான் கோடீஸ்வரன் நான் எடுப்பறேன். கனவில் மிதக்க வைப்பது ராகு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு தூய்மையான குரு உங்களுக்கு வேண்டும். அதுதான் உண்மை. வழிகாட்டுதல் வேண்டும். அப்போ இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களை அடித்து சொல்லணும். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அடித்து சொல்லணும்.
எது உங்களுக்கு தோன்றுகிறதோ, எது உங்களுக்கு சரின்னு, உங்களுடைய கால்குலேஷனுக்கு எது சரின்னு வருதோ அதை தைரியமாக எடுத்து சொல்லணும். அதுதான் என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியவர் ராகு. அந்த மாதிரி ஒரு ஆசையை காமிச்சிட்டு பணத்தையும் கொடுப்பார். கொடுத்துட்டு நிஜமாக சொல்கிறேங்க, துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வரும், அதில் சந்தேகம் கிடையாது. நல்லா இருங்க. ஆனால் அப்படி வரக்கூடிய வருமானத்தை எந்த ஒரு துலாம், எல்லாருக்கும் ஒரு ஒரு பீரியடில் கொடுப்பார். உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாருன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா இனிமேல் கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை ஜாக்கிரதையாக தர்மமான முறையிலே நீங்கள் சேமித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலவு பண்ணுவீங்கனாக்கா நீங்கள் புத்திசாலி. அதில் ஏதாவது கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிங்கனாக்கா ராகு என்ன பண்ணுவாருங்க, மொத்தத்தையும் பிடிங்கி பாக்கெட்டில் வச்சுப்பார். உங்களால் ஒரு ரூபா கூட தொட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கலாம். என் காசு அங்கே இருக்குது, என் காசு இங்கே இருக்குது, என் காசு அங்கே இருக்குது, நீங்கள் வேடிக்கை தான் காட்டலாம், கை நீட்டி சொல்லாமே தவிர அந்த பணத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் ராகுடைய வேலை. எத்தனை கடன் பிரச்சனைகள், எவ்வளோ கடன் சுமைகள், எத்தனை வீண்படி அவமானங்கள், இதெல்லாம் நான் என்னிடத்துல வரக்கூடிய கிளைண்ட்ஸை நம்ம எந்த அளவுக்கு அவங்கள போராடி கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வர, எத்தனை கோவில், எவ்வளோ பிராய்ச்சித்தங்க, இங்கே எவ்வளோ பெரிய ஹோமங்கள்லாம் செய்ய வச்சு அவங்கள படாத பாடுபட்டதுக்கப்புறம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த ராகு கேது என்பது அவ்வளோ ஒரு அபரிமிதமான ஒரு கிரகங்களாக அமைகின்றன. அப்போ தொழில்துறையை பொறுத்த வரையிலே துலாம் ராசி அன்பர்களே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே அடிமை தொழில் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கவலையப்படாதீங்க, முதலாளிக்கு தான் பிரச்சனை. அடிமை தொழில் சிறப்பை கொடுக்கும். அப்போது வேலை வாய்ப்புகள் உருவாகும், நல்லா வேலை மாற்றங்கள் உருவாகும், ஜாப் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசாங்க துறையில் சார்ந்தவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவிகள் அல்லது ப்ரைவேட் ஜாப் கூட எனக்கு ஓகே தான், சிஇஓ, சேர்மன், அந்த மாதிரி நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம எத்தனையோ நண்பர்களுக்கு அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் தான் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இந்த தொழிலும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே ஒரு வளர்ச்சி உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழிலும் சிறப்பானதாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத மன பயம், இது ஒரு பெரிய விஷயமாகவே இந்த ராகு கேது, அந்த பாம்புன்னு சொல்லிட்டா ஒரு இயற்கையாக ஒரு பயம் வந்துடும். அந்த இயற்கையாக வரக்கூடிய மன பயம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான தைரியமான ஆசாமியாக இருப்பார், அவரே பயப்படுவார். அதுதான் ராகு கேது. மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அப்போ துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்னு என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சாமி, அப்படியே தான் இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்பதற்காக, அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் பிரச்சனையாக இருக்கலாம், வருமான பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகள் பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணங்கள், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இவையெல்லாம் சரியாக வேண்டும் என்பதற்காக சாமி எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி கொடுங்க, நன்மை நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த மார்ச் 21 அன்னைக்கு நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதில் உங்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி அந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெற வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இப்போது அரசியல், சினிமா இந்த இரண்டுமே
கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக அமைகிறது. ஒரு முறை இந்த 2 துறையை சார்ந்த அரசியல் துறை, சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு. அதே போல் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சாச்சு, அப்போ அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க, கவலை வேணாம். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, துரோகம் செய்து விட்டார்கள், பாப்பா வெளியில் போயிடுச்சு, பொண்ணு வெளியில் போயிடுச்சு சாமி, ஒரே குடும்பத்துக்கு கஷ்டமாக அசிங்கமாக போயிடுச்சு, போனவங்க திரும்பி வந்துடுவாங்களா? வந்துடுவாங்கம்மா. அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களாக நம்மிடத்துல இருக்குது. ஸோ எத்தனையோ பிரிந்த தம்பதிகள் குடும்பத்தை நம்ம நல்ல முறையில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறோம். அப்போது குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு 7ல் ராகு இருந்தாலும் குரு 2-12 அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே திருமண தடைகள் விலகும். காதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், மறுமணமாக இருந்தாலும் சரிதான், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் செய்வினை தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகு எப்பயுமே ராகு உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். செய்வினை தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இதெல்லாம் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியமும் துலாம் ராசி என்பவர்களை நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, பொதுவாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சி நன்மையை செய்யட்டும், பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கான பலனை தெரிந்து கொண்டோம். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கொடிகளே, என் அன்பு ரசிகர் பெருமக்களே, எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கோம், இடம் பார்த்துட்டுருக்கோம். வாராகி ஆசிரமம் அமைக்கணும். ஸோ அதுக்கு உங்களால் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ, அல்லது அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வேர்ல்டு வைட் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், பிராயச்சித்தங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.